புத்தகத்தை எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும் பைபிளை. அது 269வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதாவது மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கிற உறவுகள், முதலாவது கணவன் மனைவி, இதான் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேருக்கு தான் பெரிய பொறுப்பு. அதற்கு அடுத்தது மாமியார் மருமகள். ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய குடும்பத்தில் உண்டாகிறது. அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை, ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள அன்பு ஐக்கியத்தை இயேசு உண்டாக்குகிறார் என்ற பல சாட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க. நேரில் உங்களுக்கு சாட்சியாக சொன்னாங்க. ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்கி நிறைய பேர் அதனால் சத்தியத்தை அறிந்து மனமாற்றம் அடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரர் வந்து சொன்னார், இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமலே இருந்தது. ஏன் குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம்னு நினைத்தோம். ஒவ்வொரு வசனத்துக்கு நீங்கள் விளக்க சொன்னபோது எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் வந்திருக்குது, அன்பு வந்திருக்குது, இப்போ மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறி இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு அவர் சொன்னார். அப்போ சத்தியத்தை அறியாததுனால தான் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்டால் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறிவிடும். இப்போ அடுத்த குடும்பத்தில் முக்கியமானவர்கள் பெற்றோரும் பிள்ளைகளும், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். எல்லா குடும்பத்திலையுமே ஒருவேளை சிலருக்கு வந்து இன்னும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், சீக்கிரம் ஆண்டவர் தந்துடுவார். உங்களுக்கு குழந்தைகள் வரும், உங்கள் வீட்டில் வரும், ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவார். அப்போ இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் இந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். அது சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சிலருக்கு கல்யாணமான பிள்ளைகள் பெற்றோர் சேர்ந்து வாழ்வாங்க. அவங்க வரைக்கும் வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும். இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமீப நாட்களில் அதுவும் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு நீண்ட இடைவெளி வந்து விட்டார். என்ன சொல்லிடுறாங்க டக்குன்னு, நீங்களாம் முந்தின தலைமுறை. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முந்தின தலைமுறை, இப்போ உள்ள தலைமுறை எங்களுடைய காரியம்லாம் வேறு, உங்களுக்கு விளங்காது அப்படின்னு வாயை அடைச்சிடுறாங்க பிள்ளைகள். நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா குட்டி பிள்ளைகள்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, உனக்கு என்ன தெரியும், அப்பா பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள்லாம் இந்த தலைமுறை அப்படின்னு பேரண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறீங்களா? வாலிபர்கள் பேசுகிறாங்க, குட்டி பிள்ளைகள் பேசுகிறதில்லை. கொஞ்சம் வாலிப வயசு வந்துட்டால் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ சில குடும்பத்தில் இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய இடைவெளி காணப்படுகிறது. அந்த காரணம் புரிந்து கொள்ளுதல் இல்லை. என்ன புரிந்து கொள்வது? உலகத்தை பார்க்குறாங்க. செல்ஃபோன் வந்துட்டு அவங்க வீட்டில் அப்படி, இவங்க வீட்டில் இப்படி, அப்பா அம்மா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, இஷ்டப்படி விட்டுருக்குறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் அப்பா அம்மா கேட்குறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளுடைய மனதில் கேள்வி. பல குடும்பத்தில் அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்க. தகப்பனர் ஒரு பக்கம் கிளப்புக்கு போவார், தாயார் ஒரு பக்கம் கிளப்புக்கு போவாங்க. பிள்ளைகளை இஷ்டப்படி இருந்துக்க காசை கொடுத்துருவாங்க, அதுங்க இஷ்டப்படி சுத்தம். இந்த கலாச்சாரம் சென்னையிலே பரவி கொண்டு இருக்கிறது. அது பல வருஷமாக பரவி கொண்டு இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் அது கிராமப்புற வரைக்கும் இன்றைக்கி தாக்கத்தை உண்டாக்கி விட்டது குடும்பங்களில். அதுவும் டீனேஜ் பருவம் வரும்போது அந்த பிள்ளைகளுடைய மனதில் அந்த சிந்தை உண்டாகிறது. அதுக்கு இந்த செல்ஃபோன், அதில் வரக்கூடிய செய்திகள் தப்பானதெல்லாம் சொல்லி அது கரெக்ட் மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியுது. அது சரி கிடையாது. சரியான செய்தி என்னது? பைபிள் வசனம். இதில் தான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கணுமானா இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். இதுதான் நமக்கு ஃபைனல் அத்தாரிட்டி. இது தேவனுடைய வார்த்தை. சிலர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்போவோ ஓல்டுங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புஸ்தகம், இப்போ இந்த தலைமுறையில் புது புது பிரச்சனை அப்படின்னு சில கிறிஸ்தவங்களே இது வந்து அப்படி நினைக்கிறாங்க. எத்தனை தலைமுறைகள் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வசனம் மாறாது. என்றால் இது எழுதி கொடுத்த தேவன் எல்லா காலத்துக்கும் உரிய ஆண்டவர். அவர் வந்து கடந்த காலத்துக்கும் ஆண்டவர், நிகழ்காலத்துக்கும் ஆண்டவர், வருங்காலத்துக்கும் ஆண்டவர், காலங்களை கைக்குள்ளே வைத்திருக்கிற தேவன். எத்தனை காலங்கள் ஆனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய ஆலோசனை தான் சரியானது. இன்றைக்கி இந்த இப்போ உள்ள காலம் வேறு மாதிரி சொல்லி தான் நிறைய பிள்ளைகளுடைய லைஃப்பை இன்றைக்கி பாதிக்கப்பட்டு அழிந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சின்ன பிள்ளைகள்லாம் மதுபானம் குடிக்கிறது, போதைகளை பயன்படுத்தி எல்லாமே செல்ஃபோன் வழியாக கற்றுக்கொண்டு வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறது. எவனோ கோப்பிட்டானே போய் வீடியோ எடுத்து மாட்டிக்கொண்டு அப்புறம் கதறி எவ்வளோ வேதனையான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது.
அப்போது பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. பெற்றோர் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலம். நமக்கு வேறு வசனம்தான், வசனத்தை ஆதாரம் வச்சு தான் நம்ம வாழணும். அப்போ தான் அது ஆசீர்வாதம். சரி, அப்போ பிள்ளைகளுக்கு தான் முதல் செய்தி. பிள்ளைகள் தானே முதல்ல நீங்கள் அறிந்து கொண்டு, குட்டி பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் காலேஜில் படித்தாலும் படித்து முடித்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். அப்போ நீங்கள் கவனமாக கேட்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். முதலாவது பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், ஐ மஸ்ட் ஒபே மை பேரண்ட்ஸ். நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்னு அர்த்தம். இல்லை நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு என்ன சொன்னாலும் செய்வேன்னா, அவர் தான் சொல்லுகிறார் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் எப்பவுமே இருக்கணும், என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். கீழ்ப்படுகிற இருதயம். அம்மா சொல்லுவாங்க, மகனே இதை எடுத்துகிட்டு வந்திருப்பான்னா, நான் இப்போ தான் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன தான் போய் சொல்லுங்க, அவளை போய் சொல்லுங்கள். அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அப்படி தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க? அப்படி அம்மா அப்பா அவங்க கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன ஹெல்ப் செய்ய சொன்னால் கீழ்ப்படுகிறது இல்லை. சரி மகன், நீ பெரிய பிள்ளை, இது கடையில் போய் இந்த பக்கத்து தெருவில் ஓடி போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நான்லாம் போக முடியாது. நீ இதெல்லாம் முதல்ல வாங்கி வச்சுருக்க வேண்டியது தானே. நான் இப்போ தான் செல்ஃபோனில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். கீழ்ப்படியாமல் இருக்கீங்கள? இல்லை, அம்மாவுக்கே நீங்கள் போதானே செய்கிறீங்க. நீ முதல்ல வாங்கிட்டு வர வேண்டியது தானே, என்ன இருக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு. ஒரு கீழ்ப்படுகிற இருதயம் அது இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியலையே. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குற? பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு நல்ல தாய் தகப்பனை தந்திருக்கிற அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. இது முதலாவது மனசில் ஆழமாக பதித்து கொள்ளணும். நீதிமொழிகள் 23:22 பாருங்களேன். பைபிளில் நீதிமொழிகள் 23:22 அங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்? 23:22 பாருங்கள். ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்? உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. ஒரு தகப்பன் அவர் ஒரு காரியம் சொன்னால் கவனமாக கேளு. ஒரு அப்பா உங்களுக்கு நன்மைக்காக தானே சொல்லுவாங்க, மகனே இதை கேளுப்பா, மகளே இதை கேளுன்னு. அதெல்லாம் கேட்க முடியாது. உங்கள் காலெல்லாம் மாதிரி இப்போ கிடையாது, எனக்கு தெரியும் எல்லாம் போங்க அப்படின்னு பேசக்கூடாது. ஒரு அப்பாவை, ஒரு தகப்பனை, ஒரு தாயாரை நீங்கள் அசட்டை பண்ணும்போது, கீழ்ப்படியாமல் நடக்கும்போது, அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது, அது தேவனை அவமானப்படுத்துவது, அது தேவனை துக்கப்படுத்துவது. அப்புறம் எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்க? அப்போ எப்போவுமே மனதில் இருக்கணும், என் தகப்பனுடைய நான் செவி கொடுக்கணும். என் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணக்கூடாது. வயதான தாயார் வீட்டில் இருக்காங்களா? கல்யாணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் வந்துட்டு அவங்க பாட்டி ஆயிட்டாங்க, அசட்டை பண்ணுறீங்களா அவங்க தாயாரை? தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார், செய்யக்கூடாது. அதனால் பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பைபிள் அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறார். கொலைசியர் 3:20 பாருங்கள். கொலைசியர் 3:20 பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 277 பக்கத்தில் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அம்மா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க, அப்பா சொன்ன கீழ்ப்படிங்க, அது எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை பிரியப்படுத்தினா தானே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். யோசிங்க. இயேசுவை பிரியப்படுத்தலை, அவரை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, படிப்பில் ஆசீர்வதிங்க, மார்க்கு கொடுங்க, நான் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு பிரியமாக நடக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன ஆண்டவர் அப்படி நடக்கலை, ஜெபிக்கிறேனே, பைபிள் வாசிக்கிறேனே. நீ பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறியா? நான் எழுதி கொடுத்தல, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அது எனக்கு பிரியன்னு எழுதி கொடுத்துருக்கிறல்ல, கீழ்ப்படுகிறியா? இயேசு வாழ்ந்து காண்பித்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி சின்ன பிள்ளை இருக்கும் 12 வயசில் லூக்கா 2:51 பாருங்கள். பைபிளில் திருப்பங்க. லூக்கா 2:51 இயேசு கிறிஸ்து 12 வயது சிறுவனாக இருக்கும்போது என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு பைபிளில் இருக்கு பாருங்க.
51வது பின்பு இயேசு அவர்களுடனே, அதாவது 80வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், பின்பு இயேசு அவர்களுடைய பெற்றோரோடு கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு, இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சரிங்களா? கடவுள் மனிதனாய் வந்து வாழ்ந்து காண்பித்தார். நானே கீழ்ப்படிந்திருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. என்ன உலக பிரகாரமாய் தகப்பன் யோசேப்பு, தாயார் மரியாள். அவர் வந்து மரியாள் மூலமாக தான் அவதரித்து வந்தார். அதனால் அவங்க தாயும் தகப்பனுமாக இருந்ததுனால கீழ்ப்படிந்திருந்தார்னு பைபிள் சொல்லுதில்ல. அப்போ இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கணும்ல. நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்தீங்கன்னா அது தேவனை துக்கப்படுத்தும். சரி, ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாத்திராகமும் 20 அதிகாரம் 12ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யாத்திராகமும் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 10 கற்பனை கொடுக்கிறார்ல. அந்த சமயத்தில் ஒரு காரியம் சொல்லார். யாத்திராகமும் 20 அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? உன் தேவன், அதாவது 95வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். முதல்ல சொல்கிறார் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ரெண்டாவது சொல்கிறாரு ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். அவங்கள நீங்கள் ஹானர் பண்ணணும், கனம் பண்ணணும். அப்போ தான் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தான் பாருங்கள், நீங்கள் கொலைசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கொலைசியர் எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் எடுத்துட்டிங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் பாரு 269வது பக்கம் 2-3 வசனம் பாருங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. பார்த்துட்டிங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனம். குட்டி பிள்ளைகள் பைபிளை திருப்பி பாருங்க. ஏசப்பா அவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. குட்டி பிள்ளைகளா, பெரிய பிள்ளைகளா, வாலி பிள்ளைகளா, கவனிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், வெற்றி பெறணும், உயர்த்தப்படணும், வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மையான ஆசீர்வாதம் உனக்கு வேணும் என்றால், ரெண்டாவது பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீடி ஆயுள் உனக்கு உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவளை கனவீனம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னா கனவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்கள் அம்மாவை கனப்படுத்துகிறேன்னு என்னது? அவங்க ஒன்று சொன்னால் உடனே நீங்கள் செய்வது. எதிர்த்து பேசி அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி அவங்களுடைய மனதை துக்கப்படுத்தாதபடி, சரி அம்மா, சரி மம்மி, நான் செய்கிறேன் அப்படின்னு செய்வது தான் பாருங்கள் பெற்றோர் கனம் பண்ணுவது. கனம் பண்ணுவது, நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்க சொல்றதை கேட்டு கவனிக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பைபிளை திருப்புங்க. கொஞ்சம் வசனத்தை பார்க்கணும். நிறைய பேர் வசனமே பார்க்கறது இல்லை. வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, ஆண்டவர் என்ன சொல்லிக்கான்னு நினைக்காம உலக மக்களை போல நம்ம வாழ நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஆசீர்வாதமே இல்லாமல் போய்விடுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், வசனத்தை சரியாக எடுக்கலை. ஒரு வசனம் சொல்லி, தகப்பன் அந்த கற்பனையை நீ தள்ளக்கூடாது, தாயின் போதகத்தை தள்ளாதே. அது வந்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு, தகப்பனுடைய போதகத்தை நீ தள்ளக்கூடாது. தாய் உனக்கு ஒரு போதனை பண்ணும்போது அதை தள்ளக்கூடாது. தகப்பன் ஒரு காரியத்தை சொன்னால் கவனமாக கேட்கணும் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். நீதிமொழி 6:20 பாருங்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. வாசிக்க, நான் 30ன்னு சொல்லிட்டேன். 20வது வசனம். அந்த வசனத்தெல்லாம் பிள்ளைகள் குறித்து கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லப்படுது. இதான் அவங்களை கனப்படுத்துவது, பெற்றோரை கனப்படுத்துவது. அப்போ அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார். அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கறது அவங்கள கனப்படுத்துறதுக்கான அர்த்தம். பெற்றோரை கனப்படுத்துறதுன்னா பாருங்கள், நான் வந்து
ஒரு சமயம் ஒரு மகளை எனக்கு தெரியும். நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே வீட்டில் தங்கி இருக்கிறேன். அவள் இப்போ சின்ன பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற ஒரு சிறு பெண். அப்புறம் சில வருஷம் கழிந்தது, அவள் படித்து முடித்து என்ஜினியரிங்லாம் முடித்து வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாள். அப்போ அந்த மகளை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போ நான் அவள்கிட்ட பேசிக்கிட்டோம். ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்து நிறைய சம்பளம், நல்ல சம்பளம், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் அந்த மகள் இருக்கிறாள். அப்போ அவள்கிட்ட பேசும்போது சொன்னால், அங்கே நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னாள். நீ படித்து முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற, என்ஜினியரிங் முடித்தாச்சு, இப்போ என்ன எக்ஸாம் எழுத போகிறேன்னு கேட்டேன். என்ன சொன்ன தெரியுமா? பிஎட் எழுத போகிறேன். இந்த டீச்சர்ஸ் எழுதுவாங்களே பிஎட், அந்த பிஎட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா எனக்கு விளங்கவே இல்லை. நீ படித்து முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற, இவ்வளோ சம்பளம் வாங்குகிற, நீ எதுக்கு பிஎட் எழுத போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது என்ன சொன்ன தெரியுமா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா டீச்சர், நானும் ஒரு டீச்சராக பணி செய்யணும் தான் எனக்கு ஆசை. டீச்சராக படிக்கணும், பிஎட் முடிக்கணும், எம்எட் முடிக்கணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அந்த வேலை செய்யணும் எனக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் எப்படி நான் ஐடி கம்பெனிக்குள்ளே போனேன்? இன்ஜினியரிங் படித்தேன். எங்கள் அப்பாவுடைய விருப்பம், நான் வந்து இன்ஜினியரிங் முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், எங்கள் அப்பாவுடைய விருப்பம். ஏன் விருப்பம்? நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்து டீச்சராக வேலை செய்யணும், நீ பிஎட் முடிக்கணும், எம்எட் முடிக்கணும். நீ எங்கள் அப்பாவுக்கு என்ன விருப்பம்னா, நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், எங்கள் அப்பாவுடைய விருப்பம். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து என் விருப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் படித்து இன்றைக்கி எங்கள் அப்பா விருப்பப்படி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன். ஒரு தகப்பனை கனப்படுத்துகிற விதம். அந்த மகளுக்கு அதில் விருப்பம் இல்லாட்டா கூட எங்கள் அப்பா விரும்புகிறாங்க, எங்கள் அப்பாவை நான் எங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தன் விருப்பத்தை அவள் ஒதுக்கி வச்சுட்டு தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இப்போ பிஎட் எக்ஸாம் எழுதுகிறாள். தன்னுடைய விருப்பத்தின்படி பிஎட் எக்ஸாமும் எழுதுகிறாள். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த மகளுக்கு திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. நல்ல கணவர், அன்பான கணவர், நல்ல குழந்தை. அவர் சொல்லிட்டாரு, நீ வேலையே செய்ய வேண்டாம், வீட்டில் இரு, நான் சம்பாதிக்கிறதை போதும், குழந்தையை பார்த்துக்க. அப்போ நேரம் நிறையா இருக்குது. என்ன பண்ணலான்னா, கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்கம் இருக்கிற அந்த ஸ்டேட்டில் குழந்தைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல பணி இருக்கிறது. ஃப்ரீயாக வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணலான்னா நிறைய பேர் உதவி செய்கிறார் கவர்மெண்ட் மூலமாக. அங்கே உள்ள குழந்தைகளுக்கு பாருங்கள், இன்றைக்கி ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சுருக்கிற அந்த ஃபேமிலியே ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குது. அந்த மகளை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன்? தன் தகப்பனை கனம் பண்ணினதுனால. பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். என் விருப்பம்தான், நான் சொல்கிறபடி தான், எனக்கு இந்த செல்ஃபோன் தான், நான் இப்படி தான் இருப்பேன்னு சண்டை போட்டு தாய் தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்திடக்கூடாது. நீங்கள் அவங்கள கனப்படுத்தணும். நான் நீ சொல்கிறபடிலாம் செய்ய முடியாது. மூஞ்சில் அடித்த மாதிரி தாயை தகப்பனை பேசிட்டு நீங்கள் அவங்கள துக்கப்படுத்தக்கூடாது. அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். அதனால தான் நீங்கள் கனம் பண்ணணும் பெற்றோரை என்று வசனம் சொல்லுகிறது. சரியா? கனப்படுத்தணும். நான் வந்து மரணப்படுக்கையிலேருந்து இயேசு என்னை காப்பாற்றிட்டார். நான் வந்து முதல்ல ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் சென்னையில் போய் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்தேன், உண்மையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் நான். அப்போ எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், நான் வேலை கிடச்சிட்டு வேலை நேரம் போகலாம் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி? அவங்களுக்கு வந்து மொழி நேர ஊழியம் அதை பற்றிலாம் தெரியாது. அப்போ அவங்க இந்துவாக தான் இருந்தாங்க. இயேசு மேலே அன்பு விசுவாசம்லாம் இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு அவங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு ஊழியம் செய். நான் ஒரு வேலை பார்த்தப்போ அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் கர்த்தர் என்னை அழைச்சிட்டா, நீ வேலையை விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மொழி நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்திட்டேன், நான் வேலையை விட்டுட்டேன், நான் மொழி நேரமாக ஊழியத்துக்கு போகிறேன், கர்த்தர் அழைச்சிட்டார். நீ அவங்க ஊரில் இருந்தாங்க, கிராமத்தில். அவங்களுக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. நீ வேலை பார்த்து சம்பாதிச்சு வீட்டுக்கு ஹெல்ப்பார் பண்ணி பார்த்தா வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்ய போகிறேன்ற அப்படின்னு அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. ரொம்ப துக்கமாகி போயிட்டார். அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க வந்து கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ வேலை பாரு, வேலை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஊழியம் செய். நான் உடனே சரி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லெட்டர் எழுதினேன். நீங்கள் விரும்புகிறதுனால நான் விட்ட வேலை எனக்கு திரும்ப கிடைக்காது. நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு வேலை பார்க்குறேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்கிறேன். நீங்கள் என்றைக்கு என்னை ஊழியத்துக்கு போன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் போகிறேன்னு சொல்லி. ஏன்னா அவங்க தாயினுடைய வார்த்தையை கனப்படுத்தணும்ல. நான் ஊழியம் தான் செய்வேன், நீங்கள் தேவையில்லைன்னா ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க ஆண்டவர் அறியணும்ல. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேலை தேடுறேன், அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு நாள் என்னை ஊழியத்துக்கு போன்னு சொல்லுவீங்க, அன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போனேன். ஆண்டவரே,
நான் ஊழியத்துக்கு வர ரெடி, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வர்றேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது விளங்கலை. நீங்கள் அவங்கள புரிய வச்சு அவங்க சம்மதத்தோடு நான் ஊழியத்துக்கு வரணும். நீங்கள் போய் பேசுங்க எங்கள் அம்மாட்ட, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு மாதம் கூட ஆகலை, திடீர்னு எனக்கு ஒரு சிக்னஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இருந்த வீட்டிலேருந்து தெரியப்படுத்திட்டாங்க, உங்கள் மகன் வந்து கொஞ்சம் சிக்னஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க வாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னா என்னை பார்த்துட்டு என்னென்னு பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, நீ ஊழியத்துக்கு போ. நான் தடை பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம தடுக்கிறதுனால ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிட்டு, அதனால உடனே சொன்னான், இப்போ ஊழியத்துக்கு போ, முழு மனதோடு நான் ஊழியத்துக்கு அனுப்புகிறேன், நீ ஊழியம் செய். அதனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு அன்பு. அவங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறோம்ல, நீங்கள் சொல்லலாம் செய்ய முடியாது, நான் இஷ்டப்படி நான் ஊழியத்துக்கு தான் போவேன் அப்படிலாம் சொல்லி நான் முரண்டு பிடிச்சிருந்தா அவங்க இயேசுவின் அந்த காரியத்தை அவங்க அறிஞ்சிருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாதுல்ல, கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவங்களாக இருந்தால் சண்டை போட்டு பார்த்துருக்கலாம், நான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுன்னா அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம விருப்பத்தையே நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது, அவங்க சொல்கிறதே நம்ம கவனிக்கணும். சிலர் அப்பா அம்மா ஆலோசனை கொடுத்தாலே பிடிக்காது, அவங்க என்ன சொன்னாலும் பிடிக்காது, உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவது. அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களை குறித்து எவ்வளோ நேசிக்கிறாங்க, உங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, என் பிள்ளை இந்த மாதிரி வரணும்னு சொல்லி அந்த ஆசையை சொல்லும்போது நீ ஏன் அதை விளங்கி கொள்ளக்கூடாது? அவங்கள கனப்படுத்தணும். நீ எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் முடியாத நீ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. அது தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்தும், உங்கள் தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்தும். அதனால் அவங்கள கனம் பண்ணணும். மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னா, பெற்றோரை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேரண்ட்ஸ். நிறைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த போன தலைமுறை, இப்போ உள்ளது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு சமயம் ஒரு பையன் சொல்லுங்க, அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அங்கிள், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், ஓகே சொல்லி முடிச்சுட்டு, ஆமாம் நீ ஏன் அவங்க பெற்றோரை புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு கேட்டேன். உங்கள் அப்பா அம்மா உன்னை புரிந்து கொள்ளணும்னு அவ்வளோ சீரியஸாக பேசுகிறல்ல, நீ ஏன் உங்கள் அப்பா அம்மாவை புரிந்து கொள்ளக்கூடாது? என்ன சொல்கிறீங்க அங்கிள்னா? அவங்க தானே உன்னை பெற்று உன்னை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. யோசித்து பார். குழந்தையாக இருக்கும்போது உனக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது, சளி பிடிச்சிடக்கூடாது. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் ராத்திரியெல்லாம் விழிச்சிருந்து உனக்கு மருந்து கொடுத்து உனக்காக ஜெபம் பண்ணி உனக்காக பிரயாசப்பட்டு வளர்த்து கொண்டு வந்த பெற்றோர் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க உன்னை படிக்க வைக்கிறதற்கு. கடன் வாங்கியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட அந்த கஷ்டத்தை சொல்லுவதில்லை. அவங்க கடன் வாங்குறதையோ கஷ்டப்படுவதையோ உன்னை சொல்லாமல் உன்னை படிக்க வைக்கிறாங்க. ஏன் நீ அவங்கள புரிந்து கொள்ளக்கூடாது? அவங்க அன்பை ஏன் நீ புரிந்து கொள்ளக்கூடாது? ஒன்று அவங்க புரிந்து கொள்ளணும்னு நீ எதிர்பார்க்குறியே, உன் பெற்றோரை அவங்க சைடில் உட்காந்து பாரு. ஒரு தாய் தகப்பனா அவங்க பக்கமாக உட்காந்து யோசித்து பாரு, ஏன் நீ அதை புரிந்து கொள்ளக்கூடாது? எங்கள் அப்பா கண்டிக்கிறாங்க, எங்கள் அம்மா திட்டுறாங்க, எங்கள் அப்பா கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, என்ன காரணம்? அவங்க கண்டிப்பாக இருந்தாலே எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு டக்குன்னு பிள்ளைகள் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லிடுறீங்க. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லைங்கள், எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அன்பே இல்லை. ஒவ்வொருத்தர் வீட்டில் எப்படி அன்பாக இருக்கிறாங்க, ஒன்றுமே கேட்காம சும்மா இருந்தால் அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் அன்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஏன் கண்டிப்பாக இருக்காங்க தெரியுமா? குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், டீனேஜ் வாலிபர்கள், உங்கள் அப்பா அம்மா ஏன் கண்டிப்பாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? உங்களை காயப்படுத்தணும், உங்களை குற்றப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும் என்பதற்கு அல்ல. உங்கள் மேலே இருக்கிற அன்பு, உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அப்பா அம்மாவுக்கு அன்பே இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இல்லை, நீங்கள் அவங்கள புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறது. ஒரு தாயினுடைய அன்புக்கு தகப்பன் அன்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நிறைய எங்கள் அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு பல்ல கடிச்சிட்டு சிலர் பேசுவாங்க. இந்த தாயினுடைய அன்புக்கு தகப்பன் அன்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லட்டுமா அவங்களுக்கு? தாயினுடைய அன்பு, இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான்.
எதுக்கு அவனை கஷ்டப்படுத்துறீங்க? எதுக்கு அவளை துக்கப்படுத்துறீங்க? பிள்ளைய நீங்கள் எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, படிக்காட்டாலும் பரவாயில்ல. அவன் சாப்பிடாம கோவிச்சிட்டு போகிறான், சாப்பாடு கொடுத்து என் பிள்ளை இப்போ சந்தோஷமாக இருக்கணும். இது தாயினுடைய அன்பு. ஆனால் தகப்பனுடைய அன்பு எப்படி தெரியுமா? இன்னும் 5 வருஷம் கழித்து என் பிள்ளை உயர்ந்த நிலைமைக்கு வரணும், இன்னும் 7 வருஷம் கழித்து என் பிள்ளை உயர்ந்த நிலைமையில் இருக்கணும். இப்போ நான் கண்டிக்காட்டா அந்த உயர்ந்த நிலைமைக்கு அவன் வரமாட்டான், கெட்டு போயிடுவான், நண்பர்கள் கூட சேர்ந்து வாழ்க்கை பாழாய் போயிருமே. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அன்பு அக்கறை தகப்பனுக்கு உண்டு. அதுதான் தகப்பனுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இருக்கிறதில்ல, இப்போ இருக்கிற தாய்க்கு நீ சாப்பிடாம படுத்துட்ட தாய்க்கு மனசை கேட்க தூங்க மாட்டாங்க. அப்போ அப்படி தான் பேசுவாங்க, நீ வா சாப்பிட்ருன்னு ரகசியமாவது சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க. ஆனால் தகப்பனார் கண்டிப்பாகவே இருப்பார். ஏன் தெரியுமா? இப்போ உன்னை சரிப்படுத்தினாதான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உனக்கு கண்டிக்கலைன்னா உனக்கு தப்பு தெரியாது. நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி கண்டிப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காம இஷ்டப்படி போய் தான் செல்ஃபோனில் மாட்டிக்கிட்டு கதறுதுங்க. அண்ணா என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்றுங்க. எப்படி? பெற்றோருடைய வார்த்தைக்கு கேட்காம கண்டுபிடி போய் தான் இந்த சிக்கலில் மாட்டுகிறது. இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியும். பிள்ளை போய் அப்படி சிக்கிக்கொள்ளக்கூடாது, என் மகன் போய் தப்பான ஒரு கேங்ஸ்டர்ஸோடு சேர்ந்துடக்கூடாது, இந்த தப்பான நண்பர்களோடு சேர்ந்து என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம். அது மாத்திரம் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால தான் அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க. இவங்க கூட சுத்தாத, அவங்க கூட போகாத, அவன் பணக்காரன், அவன் அரசியல்வாதி, உன்னை கொண்டு போய் மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி கோபப்பட காரணம் என்ன? உங்கள் மேலே இருக்கிற அன்பு. முதல்ல உங்களுடைய பெற்றோரை புரிந்து கொள்ளுங்க, அவங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. உண்மையான தகப்பனாக இருந்தால் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. உண்மையாக அவங்க மேலே அன்பு இருந்தால். அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில தப்பு நடக்கும்போது கண்டிப்பாக இருக்கணும். எல்லா நேரமும் நசுன்னு திட்டிக்கிட்டே பார்க்கும்போதெல்லாம் விரட்டிக்கிட்டே சில தகப்பன்மார் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து பேரண்ட்ஸும் புரிந்து கொண்டு அவங்கள கோபப்படுத்தக்கூடாது. பார்க்கும்போதெல்லாம் மகனை திட்டுறது, நீ உருப்பட மாட்டேன், நீ அப்படி போயிடுவே, இப்படி போயிடுவே, இந்த மாதிரி தகப்பனாக நீங்கள் இருக்கக்கூடாது. தப்பு செய்தால் கண்டிக்கணும், அன்பாக கண்டிக்கணும். அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, கண்டிக்கணும். நிறைய தகப்பன்மார் தெரியுமா உங்களுக்கு, நேரில் உங்களை கோவப்படுவாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் தனியாக உட்காந்து என் பிள்ளையை நான் கோவப்பட்டுட்டேன்னு வேதனைப்படுவாங்க. தெரியுமா? ஒரு தகப்பன் சொன்னார், மார்க் எடுக்கலை, லிஸ்ட்டை பார்த்தா ஸ்கூல் மார்க்கு அவர் கொண்டு வந்தால் மார்க் எடுக்கலை, ஃபெயிலு. கோவத்தில் அடி ஓங்கி அடிச்சிட்டார் மகனை. தாயார் பதறி போயிட்டாங்க, எதுக்கு பையன் மேலே கை வைக்கிறீங்க, மார்க் எடுக்கலை பாரு, படிக்கலை பாரு, இப்படி இருந்தாக்கி அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே. தகப்பனாருக்கு கோபம். இப்போ அப்பா அடிச்சிட்டாங்க, நீ சாப்பிடவே இல்லை. அவன் போய் நான் சாப்பாட வேண்டான்னு போய் படுத்துட்டான். அந்த தகப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் தூங்கின பிறகு அவன் படுக்க பக்கத்தில் போய் அவனை பார்த்து அழுதார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. என் பிள்ளையை நான் அடிச்சிட்டேனே. மகனுக்கு தெரியாது, அவர் வருத்தப்படுவார். நீ தகப்பன் அடிக்கிற மாதிரி நடந்து கொண்டியே, அதை நீ யோசித்து பார்க்கணும்ல. ஒரு பிள்ளையாக எங்கள் அப்பா என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுகிற மாதிரி நான் நடந்து கொள்ளணும். அவங்கள ஏன் நீ புரிந்து கொள்ளக்கூடாது? புரிந்து கொள்ளணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனம் பாருங்களேன். பைபிளை திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் எடுங்க, 7வது வசனம் பாருங்க. முதல்ல, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், 310வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன்னா பிள்ளையை சிட்சித்து தான் வளர்க்கணும்னு பைபிளில் இருக்குது. ஆண்டவரே நம்மை சிட்சிப்பார். என்னை எத்தனை முறை சிட்சித்திருக்கிறார் தெரியுமா? அவர் தகப்பன் தான், அன்பாக பேசுவார், தோளில் கை போட்டு நம்மளை அழைச்சிட்டு போவார். அதே சமயத்தில் தப்பு பண்ணிட்டா கடிந்து கொள்வார், சிட்சிப்பார். அவர் தான் தகப்பன். ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். நம்ம என்ன பண்ணாலும் விட்டுட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், கோவப்படுவார். ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி பேசுகிற? ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற தேவன். ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைகளை சிட்சித்து தான் வளர்க்க வேண்டும் என்று பைபிளில் இருக்குது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று பார்க்கிறோம். இந்த சிட்சை நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். அடுத்த வசனம் பாருங்களேன், 11வது வசனம் பாருங்கள். 11வது வசனம் நீங்கள் பாருங்கள். 9வது வசனம் வாசித்துட்டு 11வது வசனம் பாருங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்பா சிட்சிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அப்பா தண்டனை கொடுக்குறாங்கன்னா பயந்து நடப்போம் இல்லை? தகப்பன் வந்துட்டா
நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய தகப்பன் நம்ம பயபக்தியோடு அடங்கி நடக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ 11வது வசனம் பாருங்க. எந்த சிக்ஷையும், ஆண்டவர் கொடுக்குற அடி, தகப்பனார் சிக்ஷித்து அடி கொடுத்து மண்டையில் கொட்டி நம்ம சிக்ஷிக்கும் போது தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எங்கள் அப்பா அடிக்கிறாங்க, எங்கள் அப்பா கொட்டுறாங்க, எங்கள் அப்பா இப்படி திட்டி என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்போ நமக்கு துக்கமாகத்தான் தெரியும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பிற்காலத்தில் தான் அதோடைய பலனை பார்ப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சகோதரர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர் அவர் ஃபோர்ட்டில், இந்த கடல் கரையில் கப்பல் வர அந்த ஃபோர்ட் இருக்குல்ல, அதில் பெரிய ஆஃபீஸர். அவரை சந்திக்க நான் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமெல்லாம் காமிச்சார். பெரிய ஒரு ஆஃபீஸ், அவருக்கு பெரிய ஆஃபீஸராக உயர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், பிரதர், நான் இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர காரணம் எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, ஒழுக்கமாக நடக்க ரொம்ப கண்டிப்பானவர். தப்பு பண்ணால் கொட்டுவார், தலையில் ஓங்கி கொட்டுவார். அது மாதிரி சில சமயம் அடி கொடுத்துருவார், பரம்பு வச்சு காலில் அடி கொடுத்துருவார். அப்போல்லாம் எனக்கு ஏன் இப்படி ஒரு அப்பா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அந்த நாட்களில். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இப்படி ஒரு தகப்பனாரை எனக்கு ஆண்டவர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் அப்படி என்னை கண்டித்து வளர்த்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிறேன். இல்லாட்டா நான் கெட்டு போயிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. பார்த்தீங்களா? பிற்காலத்தில் என் பிள்ளை எப்படி இருக்கணுன்ற சிந்தை தான் தகப்பனுக்கு இருக்கும். அதனால தான் கண்டிப்பாங்க. இல்லைப்பா அப்படி நான் செய்யாத, அது வேண்டாம், கூட போகாத, எதுக்கு இப்படி வீணாக சுற்றுற, வீட்டுக்கு ஏன் லேட்டாக வர்ற, நீ இந்த வயசில் லேட்டாக வரக்கூடாது, வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துடணும். ஏன் சொல்கிறாங்க? பொல்லாத உலகம், பொல்லாத காலம், எங்கே எந்த ஆபத்து இருக்குது தெரியாது, எங்கே என்ன கண்ணி இருக்குது தெரியாது. என் பிள்ளை எதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதேன்ற ஒரு பாரம் உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் தகப்பன் சிச்சிக்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கிறாங்க. அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுதா? ஒரு சமயம் ஒரு தம்பி நான் சென்னையில் பார்த்தேன். கிறிஸ்தவன், சர்ச்சுக்கு வர மாட்டான், ஜெபத்துக்கு வர மாட்டான், இஷ்டப்படி அலைவான், அப்படி போவான். இந்த ஒரு வேலை பார்த்து செட்டில் ஆகவும் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள், நீ ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு கேட்ட சொன்னான். அங்கே அவன் சொன்னான் என்கிட்ட இப்போ பேசும்போது, அங்கிள், நான் கெட்டு போனதற்கு காரணமே எங்கள் அம்மா தான்றான். நான் சொன்னேன், என்னடா அப்படி பேசுகிற? ஒரு அம்மா ஒரு மகன் கெட்டு போன்னு நினைப்பாங்களா? நீ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க. நாங்கள் டைமுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போகணும், ஊழியக்காரி அவ்வளோதான், கண்டபடி வெளியே சுற்றக்கூடாது, போகக்கூடாது, ராத்திரி இத்தனை மணிக்குள்ளே வந்துடணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சரியாக நடக்கலன்னு அடி கொடுத்துருவாங்க. அப்போ எங்கள் அம்மா முடிச்சு, உனக்கு சாப்பாடு கொடுக்காத, இன்றைக்கி ஒழுங்காக சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், இஷ்டப்படி சுற்றிட்டு வர்றான், ஒழுங்காக படிக்கிறது மேலே சாப்பாடு கொடுக்காதேன்னிடுவாங்க. எங்கள் அம்மா மெதுவாக என்னை பின்பக்கமாக வர சொல்லி சாப்பாடு போட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஊட்டி விட்டுருவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அப்புறம் இப்படி தான், இந்த சினிமா தேட்டருக்கு போகிறதுலாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நான் போகணுமேனா எங்கள் அம்மா கூப்பிட்டு ரகசியமாக பின்னால் கூப்பிட்டு கையில் காசு கொடுத்து ஜெபம் பண்ணி நெத்தியில் சிலுவை போட்டு அனுப்புவாங்களாம். அவன் சொல்கிறான் என்கிட்ட, எங்கள் அம்மா எனக்கு சிலுவை போட்டு சினிமா தேட்டருக்கு அனுப்புவாங்க, காசு கொடுத்து, உங்கள் அப்பா இப்படி தான் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்புவாங்க. நான் கெட்டு போனதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அவன் சொன்ன வாய்மொழி. எங்கள் அம்மா மாத்திரம் எங்கள் அப்பா கண்டித்த போது கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா நான் சரியாக இருப்பேன். இப்போ தான் அவனுக்கு தெரியுது. பார்த்தீங்களா, நிறைய பிள்ளைகள் பிற்காலத்தில் தான் அவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா கண்டிப்பாக இருந்தது நல்லது, எங்கள் அப்பா கண்டிப்பாக இருந்தது நல்லது, அதனால தான் நான் ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக வளர்ந்துருக்கிறேன். அப்போ தான் தெரியும். இப்போது என்ன டிஃப்ரென்ஸோட விளையாட விட மாட்டேங்கிறாங்க, டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, செல்ஃபோன். யார் உங்களை பார்க்க வேண்டான்னு சொன்னால்? அரை மணி நேரம் பாரு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிவி மூலம் வந்தால் எந்த பெற்றோர் சும்மா இருப்பாங்க? ஒரு செல்ஃபோனில் நீ ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாட்டு பார்க்குறனா ஒரு அரை மணி நேரம் விளையாடு. நீ உட்காந்து மணிக்கணக்காக விளையாட்டுக்கிட்டு இருந்தால் நடுராத்திரி வரைக்கும் எந்த பெற்றோர் சம்மதிப்பாங்க? யோசி. தப்பு தானே நீ பண்ணுறது. அப்புறம் அப்பா கண்டிக்கிறாங்க, அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் அவங்க கோவப்படுறாங்க. அவங்கள புரிந்து கொள்ளணும். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் அவங்கள வேதனைப்படுத்தாதுங்க. ஒருவேளை நீ புரிந்து கொள்ளாமல் அவங்கள திட்டி கேவலப்படுத்தியிருந்தால் போய் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு நீ சரியாகி கொள்ளணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். நீ மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி கொள்ளணும். அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
அதனால் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன பண்ண கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும், பெற்றோரை புரிந்து கொள்ளணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகத்தோடு உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இருக்கிறத நினைக்கக்கூடாது, பிற்காலத்தில் எப்படி வரணும்னு அவங்க செயல்படுறாங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். 4வது ஒரு காரியம், நீங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யணும். ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் உதவி செய்கிறீங்களா? பெண் பிள்ளைகள் அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், பையங்க அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். இல்லை, அவங்களுக்கு என்ன உதவி தேவை? இப்போ உங்கள் அப்பா சைக்கிள் வச்சுருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க, பைக் வச்சுருக்குறாங்க, அதில் தான் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க, டைமே இருக்காது அவங்களுக்கு. நீ சொல்லலாம், அப்பா நான் அந்த பைக்கை தொடச்சி வைக்கட்டுமா, செஞ்சு பாருங்கள், அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அவங்களே உட்காந்து சைக்கிளை துடைப்பாங்க, அவங்களே உட்காந்து பைக்கை துடைப்பாங்க. நீ போய் உதவி செய்யலாம்ல. அம்மா சொல்லும், அம்மா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இப்போது இந்த பைக் கொஞ்சம் தொடச்சி கொடு, இந்த காரை தொடச்சி கொடு, இந்த சைக்கிளை நான் எதுக்கு போகணும், நான் இப்போ படித்து அப்போ தான் ரொம்ப சின்சியராக படிக்கிறாராம். நடிக்கிறது நம்ம யோசித்து பாரு, ஏமாத்துறல, செல்ஃபோனை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கிறது. உதவி செய்யலாம்ல அவங்க அப்பாவுக்கு, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அம்மா கூடுவாங்க, கொஞ்சம் இந்த காய்கறியை வெட்டி கொடு மகளேன்னா, நான்லாம் வர முடியாது, கிச்சன் பக்கமே அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் வேறு அப்பாவை சேர்த்துக்கிடுவாங்க, கிச்சன் பக்கமே போகாத அப்படி, அதில் அம்மா பார்த்துக்குவான்னு சொல்லியிருக்காங்க அப்பான்னு சொல்லி. அம்மாவுக்கு உதவி செய்யலாம்ல, அவங்களுக்கு சமையலாக பண்ண சொல்கிறாங்க, ஒரு காய்கறி நறி கொடுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் உதவி செய்யலாம்ல, ஒரு சின்ன உதவி. இந்த பிளேட்டை கழுவி வையுமா, இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுமான்னா ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிள்ளைகள் அதுவும் 10th 11th 12th நான் படிக்கணும், எக்ஸாம் ஏன்னா அந்த டைமில் தான் அவங்கள வேலை வாங்குவாங்க. மற்றபடி நீங்கள் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் 9th 10th அப்படி வரும்போது அப்போ சொல்ல, எக்ஸாம் நான் படிக்கணும்னு சொல்லி கிச்சன் பக்கமே போக மாட்டேன், நான் வேலையே செய்ய மாட்டேன், ஒன்லி படிப்பேன்னு, படிக்காட்டாலும் படிக்கிற மாதிரி புக்கை வச்சு நடிச்சுக்கிட்டே காலத்தை போய்க்கிடுவோம். சரி, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் உதவி செய்வாங்கன்னு பெற்றோர் பார்த்தா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்கிறது, அப்பா நான் ரொம்ப படித்து களைப்பாயிட்டேன், அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன். முதல்ல நான் படிக்கணும், அதனால் வேலை செய்ய மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சாச்சுல, கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் படித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இனிமேல் வேலை செய்கிற கூட ரெஸ்ட்டு சொல்கிறீங்களா? நீங்கள் என்னடா அது நான் சொல்கிறதெல்லாம் அங்கிள் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? எத்தனை பேரை பார்க்குறோம் நாங்கள். அப்போ நீங்களும் அப்படி தானே அங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எங்களை, நாங்கள் 4 பேர் 2 தம்பி, ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ந்து எங்கள் ஷர்ட்டை கூட நாங்கள் தான் துவைக்கணும். எங்கள் அம்மா அப்படி தான் பழகும், சோப்பு கொடுப்பாங்க, துவை, எங்கே அழுக்கிற காலரில் அழுக்கிறவங்க சோப் போடு, அதை கசக்கு, க்ளீனாக வாஷ் பண்ணு, காய போடு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே காய போட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, இப்படி மடிக்கணும், பட்டனை வச்சு இப்படி மடித்து வீரர் கொண்டு வை. அவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய வைப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பழக்கினாங்க. காய்கறி கடையில் போய் நான் தான் காய்கறி வாங்கிட்டு வரணும். சென்னையில் இருக்கும்போது நான் தான் காய்கறி வாங்கிட்டு வருவேன். நீ வாங்கிட்டு வந்தால் நான் செஞ்சு தரேன். சில நேரம் பார்த்திங்கன்னா, சில வடை சுடணும் அப்படின்னாக்கி மாவாட்டி கொடுங்க, நான் செஞ்சு தரேன்பாங்க. நாங்கள் உட்காந்து மாவாட்டி கொடுப்போம். உதவி செய்யணும்ல ஒரு தாய்க்கு, நீ செய்ய நான் உனக்கு செஞ்சு தர்றேன். எல்லா நாளும் இல்லாட்டாலும் சில சமயம் அப்படி சொல்லுவாங்க, பழக்கினாங்க. அதனால நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு என் ட்ரெஸ்ஸை நானே துவைச்சிக்கிடுவேன், நானே மடித்து வச்சுக்கிடுவேன். அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது என் லைஃபு. நிறையா பேருக்கு பழக்கம் இல்லாதனால ஊழியக்காரங்களுக்கு துவைக்க தெரியாது, மடிக்க தெரியாது, அப்படி கஷ்டப்படுற ஊழியரே நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை. எங்களுக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுத்தாங்க, பழகணும், நீங்களும் உதவி செய்யணும், உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், 2 பெண் பிள்ளைகள் கிடையாது. எங்களுக்கு வேலை, வீட்டை பெருக்கிறக்கு ஒரு ஆள் வேலை, துடைக்கிற ஒரு ஆள் வேலை. எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்கிறோம், இதை தொட அதை தொட பெருக்கு செய்யணும். கட்டாயம் ஸ்கூலில் படிக்கும்போது கூட வேலை செய்யணும். சோம்பேறிகளாக உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொறிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு கொஞ்சம் கண்டித்து அம்மா சரியில்லை அப்பா சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, நீங்கள் நல்ல பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ நீங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யணும். நீங்கள் திருமணமான பிறகும், இப்போ சின்ன பிள்ளைகள் ஓகே, சின்ன பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், காலேஜில் படிக்கிறோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அம்மாக்கிட்ட போய், எங்கள் அம்மாவை நான் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, அதனால் ரொம்ப உட்காந்து சமையல் பண்ணும்போதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போய் ரொம்ப பேசுவோம். எனக்கு எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உட்காந்து பேசுவேன். நான் எங்கள் அம்மா ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசுவோம். அது மாதிரி நான் பழகிட்டேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பல இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிடுவேன்ல,
அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் அம்மா மேலே இவ்வளோ அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடாது, நீ ஒரு ஊழியக்காரன், எல்லாரையும் போல தான் நீ நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொண்டேன். இல்லைன்னா ரொம்ப அன்பு. நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோட முதல்ல எங்கள் அம்மாட்ட தான் வந்து பேசுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், ஊழியத்தில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரிலாம் கர்த்தர் செய்தார் என்பதெல்லாம் சொல்லி. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பாசம். சிலர் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் பேரன் அம்மாவுக்கு துணையாக காய்கறி வெட்டி கொடுப்பாங்க. சில பொம்பளை பிள்ளைகள் கூட சில பையங்க செய்வாங்க. அது நல்லது. உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியும், என் பிள்ளை என் கூட ஹெல்ப், அவங்களால முடியும், அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் நீ பேசுகிற சின்ன உதவி உங்கள் பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, பெருமைப்படுவாங்க, என் பிள்ளை எனக்கு உதவி செய்யுது. அது எவ்வளோ பெரிய, உங்கள் அம்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்கள், உங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தி பாருங்கள், அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, என் பைக்கை என் பிள்ளை தொடச்சி வச்சுருவான், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அது சொல்கிறதுல அந்த தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு. அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது. அவங்களை இத்தனை சின்ன வயசுலேருந்து வளர்த்து கொண்டு வந்தாங்க, அவரை தொடச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற உதவி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம், அது மாதிரி அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வயசாகி போச்சு, அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, உங்களுடைய தாய் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணாதங்க. உங்களுக்கு பிள்ளைகள் வந்திருந்தாலும் உங்களுடைய தாய் வயது சென்றவர்கள் ஆகும்போது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக அவங்கள நேசித்து கவனிக்கணும். உங்கள் மனைவி வந்திருந்தாலும் பிள்ளைகள் வந்திருந்தாலும் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் பிள்ளை, அதனால் உங்களுடைய தாயை மறந்துடக்கூடாது. ஒரு வசனம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 5:4 பிள்ளைகள் தயவு செய்து இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயு 5:4 பாருங்கள், பைபிளை திருப்புங்க. அதாவது 288வது பக்கம் எடுத்துட்டிங்களா, அங்கே மத்தியில் பாருங்கள், பாதிக்கு அப்புறம் பாருங்கள், பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பிள்ளைகளுக்கு ஆலோசனை பார்த்தீங்களா, தன் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பிள்ளைகளுக்கு சொல்ல, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் பதில் நன்மை செய்யணும். அவங்க வயதான காலத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யணும். உங்களை கஷ்டப்பட்டு உங்களை உடுத்தி உங்களுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்களே, அதுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். மனைவி வந்துட்டான்றதுக்காக தாயை தகப்பனை அசட்டை பண்ணுவது பாவம், அறிந்து கொள்ளுங்க. பதில் நன்மை நீங்கள் செய்யணும்னு பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோருக்கு பதில் நன்மை செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவங்க காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்தாங்க, உங்களை தூக்கி சுமந்தாங்களே, இப்போ வயசாகி போச்சு, பலவீனப்பட்டாங்க, படுக்கையில் ஆகிட்டாங்க, கம்பு ஊன்றி நடக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். உங்களுடைய மனைவிக்கிட்ட சொல்லணும், எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நான் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி மனைவி மாறதுக்கு தடையாக இருக்காதங்க. உன் கணவர் அவங்க பெற்றோரை கவனிக்க நீங்கள் தடையாக இருக்காதங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லாட்டா மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதை அறுப்பான். உங்களுக்கு பின்னால் அதே காரியம் உங்களுக்கு நடந்து விடும். உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க, அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊழியத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர், எங்கள் அப்பா அம்மா எங்கள் தம்பி கூட தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற நன்மைக்கு ஒரு நாள் என் மனைவி தடை சொன்னதே கிடையாது. என்னை விட அதிகமாக உதவி செய்வா என் பெற்றோருக்கு, அவங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தடை சொல்லாதுங்க, அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைக்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பதில் நன்மை செய்யணும். பெற்றோர் செய்த நன்மைக்கு பிள்ளைகள் பதில் நன்மை செய்யணும்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரித்து கொண்டு இருக்கிற சமயம், அவர் தான் அவங்களுக்கு மூத்த மகன். அதுக்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. இயேசுவின் சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, இயேசுவுக்கு கூட பிறந்தவங்க, பைபிள் சொல்லுது. அவங்கெல்லாம் இருந்த போதும் கூட இயேசு பொறுப்படுத்து சிலுவையில் அவர் மரிக்கும் போது தன் தாயை தன்னுடைய பிரியமான சீஷன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, எங்கள் அம்மாவை பார்த்துக்க, நீ அவங்க உனக்கு தாய், நீ தான் மகனாக இருந்து பார்த்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை பைபிளில் பார்க்குறோம். அவங்க வயதான காலத்தில் பெற்றோரை துக்கப்படுத்தாருங்க, சந்தோஷமாக வச்சுருங்க. ஒருவேளை உங்கள் மனைவி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகளாக இருந்தால் தடை சொல்லாதுங்க. அந்த மனைவி உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யட்டும், அதுக்கு நீங்கள் தடை செய்யாதங்க. அந்த மகளை வளர்த்து ஆளாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை செய், உங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சிக்க, நான் வேணா உதவி செய்கிறேன்னு சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் நம்ம பைபிள் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை.
சந்தோஷமாக ஒரு குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகளாக உட்காந்து பேசுகிறது சந்தோஷமாக, எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அப்போ இதெல்லாம் மனசில் பிள்ளைகள், நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருக்கலாம், டீனேஜ் பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். அப்போ எல்லாருக்குமே இது பொருந்தும் வேத வசனம். முதல்ல நீங்கள் திருமணமான பிறகு உங்களுடைய சில காரியத்தில் மாற்றம் வரும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் பெரிய ஆளான பிறகு அவங்களை கனப்படுத்தணும். கனப்படுத்துவதில் எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்கிறாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் தாய் தப்பனை கனம் பண்ண நீங்கள் மறந்துடக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது, அவங்கள துக்கப்படுத்திடக்கூடாது. அவங்கள கனப்படுத்துங்க, அவங்கள புரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, கடைசி வரை அவங்கள நல்லா சந்தோஷமாக வைத்திருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்னுடைய தாய் தகப்பனை அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வைக்க தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அவங்கள சந்தோஷமாக வைக்க உதவி செய்ய என் மனைவி ஒரு நாளும் தடையாக இருந்ததில்லை. இப்படி ஒரு மனைவியை தந்ததற்கு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் வயசான காலத்தில் கூட உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு செய்கிறேன். ஏன்னா அவங்க கை செலவுக்கெல்லாம் நான் தாராளமாக கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன். நீங்கள் வேறு யார்கிட்ட எங்களுக்கு மற்ற அண்ணன் இருக்கிறான் தம்பி இருக்கிறான் அவங்கள்ட்ட கேட்க அப்படி நான் சொன்னதே கிடையாது. நான் உதவி செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களை சந்தோஷமாக வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதனால் ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோரை எப்படி வச்சுருக்கிறீங்க? உங்களுடைய தாய் தகப்பனை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? குட்டி பிள்ளைகள், உங்களுக்கு அப்பா அம்மா ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை துதிக்கணும். எனக்கு நல்ல அப்பா அம்மாவை தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். துதிக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியணும், அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள கோவப்படக்கூடாது, அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது, நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும், நான் அவங்கள புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும்னு ஜெபிக்கணும். சரியா